civil society, formation of a strong civil society here, and formation of a strong civil society is not all. The farmers will be the integral part of the civil society movement here. That is what the whole thing is all about. This is an agrarian state. It's an agrarian country. Therefore, farmers mean a lot. And farmers have decided that they will provoke the government to do things for the farmers. And if the government does not do it, then the farmers will come forward and take the position of the government and do it for the fellow farmers. For the children to survive, for the families to survive, they have no other option but to do this. Mr. Comment in chapter. குறைந்தபட்ச ஆதாய விலைக்கான ஒரு கோரிக்கையோடு அகில இந்திய அளவில் இயக்கம் நடத்திட்டு இருக்கோம். தமிழகத்தில் அந்த இயக்கத்தை நாங்கள் நடத்துறதுக்காக இங்கே வந்தோம். இங்கே தமிழக விவசாயிகளும் நீர்நிலை ஆதரவாளர்களும் விவசாயிகள் மேலே பற்று பாசங்களும் கோரிக்கைகள் மேல் நம்பிக்கையும் கொண்ட சமூக சேவர்களும் சேர்ந்த தமிழ்நாடு பிரதிநிதிகள் மாநாட்டை இன்றைக்கி நாங்கள் கலந்து நடத்திக்கிட்டோம். நாங்கள் டெல்லியில் இருந்து, மகாராஷ்டிரத்திலிருந்து, மத்திய பிரதேசத்திலிருந்து, பஞ்சாபிலிருந்து நாங்கள் வந்திருக்கோம். இந்த குறைந்த விலை ஆதாய விலை என்பது விவசாயிகளினுடைய ஒரு உயிராதாரமான ஒரு பிரச்சனை. நாடு நல்லா இருக்கணும், நாட்டில் உணவு பற்றாக்குறை இல்லாத ஒரு சூழ்நிலை வரணுங்கிறதுக்காக தங்களுடைய உயிரை கொடுத்து பாடுபடுகின்ற விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி பண்ணுகின்ற வேளாண் விளைபொருள்களினுடைய உரிய விலைக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு துரதிர்ஷ்டமான நிலையில் அந்த துரதிர்ஷ்டத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்க ஒரு அரசியல் அதிகாரத்தை விவசாயிகள் கைப்பற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு நாங்கள் இந்த இயக்கத்தை நடத்துகின்றோம். நான் அகில இந்திய அளவிலும் மகாராஷ்டிரத்திலிருந்து ராஜி செட்டி அவர்களும், உத்தரப்பிரதேசத்தின் பாட் அவர்களும், அம்மா அவர்கள் மாதிரி ஆட்களும், நம்முடைய ராஜ்நாத் சிங் மாதிரி ஆட்களும் இந்த விஷயத்தில் நாங்கள் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறோம். நில இயக்கத்திற்காகவும் மலைவாழ் மக்களுடைய வேளாண் உரிமைக்காகவும் பாடுபடுகின்ற நம்முடைய ராஜகோபால் அவர்களும் இந்த இயக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இயக்கத்தை ஒன்று நாங்கள் நடத்தி இந்த அதிகாரம் எங்களுக்கு நல்லது செய்ய சொல்ல வேண்டும். அப்படி செய்ய தவறுகிற பட்சத்தில் இந்த ஆட்சியை கைப்பற்றி விவசாயிகளுக்கான நலன்களை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய லட்சியத்தோடு நாங்கள் இந்த உயிர் போராட்டத்தை நடத்துகின்றோம். இதுதான் அவர் சொன்னது.